நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் 3 இடங்களில் சோதனை நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் சோதனை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? அது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மேலப்பாளையம் பகுதியில் இருக்கிற அலங்கார் தியேட்டர் அப்படிங்கிற தியேட்டர் பகுதியில இரண்டு நபர்கள் நள்ளிரவுல பெட்ரோல் வெடிகுண்டு வீசின வழக்கு விவகாரம் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அமரன் திரைப்படமானது திரையிடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கின் அடிப்படை அந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டதாக முதல் கட்டமாக தெரிவிக்கப்பட்டது. ஏறத்தாழ 15 பேருக்கு மேல கஸ்டடியில் எடுத்த நிலையில கடைசியாக 2 கைது செய்திருந்தாங்க. 2 கைது செய்யப்பட்ட நிலையில இது குறித்து தொடர்ச்சியாக போலீஸ் விசாரணை பண்ணிட்டு வந்த நிலையில முழுமையாக ஒரு தீர்வுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல இந்த பிரச்சனையானது நீடித்த நிலையில கடைசியாக அந்த பகுதியைச் சேர்ந்த யூசுப் மற்றும் ரபீன் ஆகிய 2 இந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசினதாக கூறி சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில இது குறித்த வழக்கு தொடர்ச்சியாக ஒரு விசாரணையில் இருந்துட்டு வந்த நிலையில இன்னைக்கு மதுரையில் இருக்கிற தீவிரவாத தடுப்பு பிரிவை சார்ந்த போலீசார், அதாவது ஒரு ஆய்வாளர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த யூசுப் அண்ட் ரபீன் அப்படிங்கிறவங்களுக்கு வேற எதுவும் தொடர்பு இருக்குதா, அதே மாதிரி இந்த பெட்ரோல் வெடிகுண்டு அப்படிங்கிற கலாச்சாரம் தற்போது வரை இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையில தற்போது புதிதாக போடப்பட்ட சூழல அடுத்தடுத்து இந்த மாதிரி விவகாரங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இதனை அடுத்து இதற்கு மூல காரணமாக செயல்படுறது யாரு, இவங்களுக்கு நிதியுதவி செய்யப்பட்டதா அல்லது வேற ஏதேனும் கும்பல்களுக்கு இவர்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கிய இந்த விசாரணை இன்று மாலை வரை நீடிக்கும்னு தெரிவிக்கப்பட்ட நிலை மதுரையிலேருந்து ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட தீவிரவாத தடுப்பு பிரிவு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருந்து வந்து தற்போது சோதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.